இப்போ யூக்ளினட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் ஃபஸ்ட்டு கிரைசோஃபைட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டைனோஃப்ளாஜெலேட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது முடித்தா யூக்ளினைட்ஸ். யூக்ளினைட்ஸ்னால் என்ன? யூக்ளினைட்ஸாக நான் காமனாக இந்த ப்ரொட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, காமனாக யூக்ளினா தான் சொல்லுவேன். ஸோ யூக்ளினாங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம், ஸ்டாக்னட் வாட்டர். சரியா? இந்த எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வர ஆர்கானிசம் தான் யூக்ளினா. ஓகே, ஸோ இந்த யூக்ளினா வந்து செல்வால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிச் லேயர் ப்ரோட்டீன் இருக்கும் கால்ட் பெலிக்கிள். அதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் யூக்ளினா. ஸோ யூ கேன் சி பெலிக்கிள். ஸோ இந்த செல்வாலில் ஒரு ப்ரோட்டீன் லேயர், ஒரு ரிச் ப்ரோட்டீன் லேயர் இருக்கும். ஸோ தட் இஸ் விச் மேக்ஸ் தேர் பாடி ஃப்ளெக்சிபிள். ஸோ யூக்ளினா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குற அளவு அதோட பாடி இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் யூக்ளினா மாத்திரம் இந்த பக்கம் ஃப்ளெக்சிபிளாக நல்லா இதாக இருக்கும். ஸோ இந்த பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது எதுன்னு கேட்டால் தட் இஸ் the pellicle, which is a protein rich layer. Okay, right. இதில் ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்குது, ஷார்ட்டும் லாங் ஒன்னும் இருக்கும். ஓகே, ஷார்ட்டு உள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒன்று இருக்கும். அப்புறம் லாங் ஒன்று இருக்கும் பெருசாக. ஸோ அதனால் இது ரெண்டு ஃப்ளாஜெல்லான்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் டைனோஃப்ளாஜெல்லா கீழே இது வரல இல்லையா. பிகாஸ் இட் ஹாஸ் டூ ஃப்ளாஜெல்லா which is a short and another one is long one. Okay, so யூக்ளினைட்ஸ்லேயும் ரெண்டு ஃப்ளாஜெல். ஆனால் டைனோஃப்ளாஜெலேட்டில் உங்களுக்கு ஒன்று டிரான்ஸ்வர்ஸில் இருக்கும், ஒன்று லாங்கிடியூடில் இருக்கும் இல்லையா. தோ தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கலாம். வென் டிப்ரைட் ஆஃப் சன்லைட் இல்லைன்னு வச்சா, இல்லைன்னா தே பிஹேவ் லைக் ஹெட்ரோட்ரோப்ஸ், எப்படி வேணால் மாறிக்கும். பை ப்ரிடேட்டிங் ஆன் ஸ்மாலர் ஆர்கானிசம், சின்னதை தின்னும். ஸோ சன்லைட் இருந்தால் மற்ற ஆர்கானிசம் தப்பிச்சுது, சின்ன ஸ்மாலர் ஆர்கானிசம் தப்பிச்சுது. சன்லைட் இல்லைன்னா இது அதை போய் என்கல்ஃப் பண்ணி தின்னுடும். ஓகே, they behave like heterotrophs, right? So interestingly, the pigments of euglenoids பார்த்தீங்கன்னா they are identical to those with higher plants. அப்போ இதில் இருக்க பிக்மெண்ட் வந்து க்ரீன் கலரு பிக்மெண்ட் வந்து ஆர் ஐடென்டிக்கல் டு தோஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஹையர் பிளான்ட்ஸ் இருக்க பிக்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஓகே, so this is euglenoids, euglena. So they are freshwater organism. Instead of a cell wall, they have a protein-rich layer called pellicle, which makes their body flexible. ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்கும், ஒன்று ஷார்ட்டும் ஒன்று லாங்கும். So they are photosynthetic in the presence of light. சன்லைட்டாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தட்டிக்கில் எனர்ஜி எடுத்தாலும், இப்போ சன்லைட் இல்லைன்னா என்ன பண்ணுறது? they feed on smaller organism, predator-ஆக மாறிடும், or behave like heterotrophs. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து ஹையர் பிளான்ட்ஸ்லேயும் யூக்ளினாலையும் சேமாக இருக்கும். ஓகே, ஐடென்டிக்கலாக இருக்கும். Yes, slime molds. What is it? Slime molds. இந்த slime molds ன்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கானிசம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செத்துப்போன இந்த கட்டை இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு இது செத்துப்போன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டுன்னு சொல்லிட்டு இது வர ஆரம்பிச்சிடும், கசகசன்னு வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த ஸ்லைம் மோல்டு வந்து ஆக்சுவலி சாப்ரோஃபைட்டிக். அதனால தான் சாப்ரோஃபைட்டிக். தே எஸ்பெஷலி ஃபீட் ஆன் dead tissues, dead organism. The body moves along the decaying twigs and leaves, engulfing organic material. So இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது வந்து அப்படியே அதோட கால் இல்லைன்னா அதோட உடம்பு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போகும், இப்படி எல்லா பக்கமும் போகும், அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும் எல்லாத்தையும். ஸோ the body moves along decaying twigs and leaves, engulfing organic material. Organic material தான் எடுக்கும். That is important. Okay. Under suitable condition, they form an aggregation called plasmodium, which may grow and spread over several feet. So, நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குன்னா அது என்னது அப்படியே கால் வளர்கிற மாதிரி இருக்கும். They form an aggregation called which over several feetனா என்ன, அது அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இதுதான் சொல்கிறாங்க ஃபீடிங். இப்படியே இந்த இதோட பார்டர் இருக்கு இல்லையா, இது கால் மாதிரி நம்ம அமீபாவில் சொல்கிறோம் சூடோபோடியா, அது மாதிரி இது. ஆனால் இது எக்ஸ்டெண்ட் ஆகும், இது என்கல்ஃப் பண்ணது எதையும். இதோட ஃபீட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பாருங்கள், இது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கேருந்து மேலே ஒரு யங் ஸ்பொராஞ்சியம் வரும். மெச்சூர் பிளாஸ்மோடியம்னா யங் ஸ்பொராஞ்சியம் வரும். மெச்சூர் பிளாஸ்மோடியத்தில் யங் ஸ்பொராஞ்சியம். அந்த ஸ்பொராஞ்சியம் என்ன பண்ணும்? இட் ரிலீசஸ் ஸ்போர்ஸ். மெச்சூர் ஸ்பொராஞ்சியம் கண்டெய்ன்ஸ் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா, தே ஹாவ் ஆக்சுவல் கவரிங்,
ட்ரூ வால் இருக்கும், உண்மையான வால். ஓகே, ஃபால்ஸ் வால் இல்லை, தே ஹாவ் ட்ரூ வால்ஸ். இந்த செல், இந்த வால், ஸ்போரோட வால் வந்து ட்ரூ வால்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான். ஃபேவரபிள் கண்டிஷனில் அது பாட்டுக்கு இப்படி ஃபீடு ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அன்ஃபேவரபிள்னால் என்ன பண்ணுது, ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும், மியோசிஸ் வழி ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி, இந்த ஸ்போர் வந்து எப்போ வெடிச்சு இது வெடிச்சதுன்னா இந்த ஸ்போர் வந்து ஏர் கரண்ட்ஸ் மூலமாக காற்றுல அப்படியே பறந்து போகும். ஸோ அந்த ஸ்போர்லேருந்து 2 டைப் வரும், ஒன்று வந்து அமீபாய்ட் செல்லும், ஒன்று ஃப்ளஜலேட்டடும். மறுபடியும் இது வந்து இதாகும், சிங்காமியாகி உங்களுக்கு ஜைகோட் கிடைக்கும். ஓகே, இதுதான் அதோட லைஃப் சைக்கிள். சிங்காமியாகி ஜைகோட் கிடைக்கும், ஜைகோட் மறுபடியும் மைட்டோசிஸ் ஆகும், அப்புறம் ஃபீடிங் பிளாஸ்மோடியம் அதே மாதிரி ஃபீடு பண்ணிகிட்டே போகும். அன்ஃபேவரபிள் வரும்போது ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர்லேருந்து 2 டைப் வரும், அமீபாய்டு வரும், ஃப்ளஜலேட்டட் வரும், சிங்காமியாவும் ஜைகோட்டாகவும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் அதோட லைஃப் சைக்கிள். ஸோ இதில் என்ன சொல்ல வந்தோன்னா, அந்த வளர்ற இதை தான் நம்ம வந்து பிளாஸ்மோடியம்னு சொல்கிறோம். ஸோ the plasmodium is which may grow and spread over several feet. அதுதான் பிளாஸ்மோடியம்னு சொல்கிறோம். ஓகே, they can grow over several feet. Right. Next, during unfavorable condition, the plasmodium differentiate and forms fruiting buddies. பார்த்தீங்க இல்லையா, bearing spores at their tips. அதான் அந்த fruiting buddies. ஓகே, sporangium சொல்லலாம், spores at their tips. The spores possess true walls. The spores are dispersed by air currents. So slime moldsல இது கேட்கலாம். Spores are dispersed by air currents. காத்துல தான் போகும். Okay, and they possess true walls. ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, they are extremely resistant and survive for பல வருஷம் இப்படியே இருக்கும். என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, பல வருஷம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் வுட்டில் தான் மெயினாக பார்க்கலாம், வுட்டிலலாம் நிறைய இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் இல்லையா. இல்லைன்னா இந்த வுட்டை வந்து இது இப்படி பிடிச்சிருக்குன்னா அந்த வுட்டை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒன்றுமே இருக்காது, அதெல்லாம் சாப்பிட்ருக்கும். சரி, அதே மாதிரி எங்கே இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி போய் அதோட இதை ஃபுட்டை ஆர் டெட் டிஷ்யூவை எடுத்து அது யூஸ் பண்ணிக்கும். அதான் ஸ்லைம் மோல்ட்ஸ். ஓகே, நம்ம பார்க்குறது எஸ் புரோட்டோசோவான். பரோட்டா வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் புரோட்டோசோவான். புரோட்டோசோவான் சொல்லும்போது ஹெட்ரோட்ரோப்ஸ், தே லிவ் அஸ் பிரிடேட்டர்ஸ் ஆர் பேரசைட்டாக இருக்கலாம். ஓகே, தே ஆர் பிலீவ் டு பி ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸோட ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸாக முன்னாடி ஒரு ரிலேட்டிவாக இருந்திருக்கலாம் புரோட்டோசோவான். அதனால தான் திருப்பி நம்மளுக்கே வந்து பாதிக்குது. ஓகே, ஸோ புரோட்டோசோவானுங்கிறது நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், மலேரியல் பேரசைட் இல்லையா. ஸோ அது பிளட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் பேரசைட்டாக இருக்குது, இல்லைன்னா சில நேரம் அது ப்ரிடேட்டராக பிஹேவ் ஆகலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதனால் நிறைய டிசீஸ் காஸ் செய்யும். ஸோ இதை வந்து 4 நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று அமீபாய்ட் புரோட்டோசோவான். அமீபாய்ட் புரோட்டோசோவானுங்கிறது தீஸ் ஆர்கானிசம் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர் அண்ட் மாய்ஸ்ட் சாயிலில் தான் இந்த அமீபாய்ட் புரோட்டோசோவான் இருக்கும். They move and capture the prey by putting out pseudopodia. ஸோ இந்த மாதிரி ஒரு சூடோபோடியா தெரியும் தானே உங்களுக்கு, இந்த கால். ஓகே, இந்த கால் ஃபால்ஸ் லெக்குன்னு சொல்கிறது சூடோபோடியான்னு, அந்த ஆசினாபீபா. ஸோ இந்த மாதிரி தான் இது மூவ் ஆகும். மரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இதுக்கும் சாதாரண இதுக்கும், இல்லை சீயில் இருக்க அமீபாய்ட் புரோட்டோசோவானுக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறோன்னா, சீயில் இருக்க அமீபாய்ட் புரோட்டோசோவானோட மேலே ஓகே சிலிக்கா செல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். தே ஹாவ் அ சிலிக்கா செல். இதுதான் இப்போ இதில் சிலிக்கா செல் இப்படி வந்துடுச்சுன்னா திஸ் இஸ் ஃப்ரம் மரைன் இல்லையா, மரைன் ஃபார்ம்ஸ். அப்புறம் என்டைமீபா எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், என்டைமீபா ஹிஸ்டாலிட்டிகா, அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. என்டைமீபா தான் எக்ஸாம்பிள் ஃபார் அமீபாய்ட் புரோட்டோசோவான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிலியேட்டட் புரோட்டோசோவான் இல்லையா. சிலியேட்டட் புரோட்டோசோவான் நான் காமிச்சிருந்தேன். ஸோ கிளியேட்டட் புரோட்டோசோவானுங்கிறது எக்ஸாம்பிள் என்ன, பேராமீசியம் இல்லையா, ஒரு மீசை இதெல்லாம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பேராமீசியத்தில் தீஸ் ஆர் அக்வாட்டிக் ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கன் பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்படியே 1000 கணக்கில் இந்த சிலியா பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்னதாக முடி மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுட்டு இப்போ வித்தியாசமாக ஆர்கானிசம் மூவ் பண்ண ஆரம்பிச்சு. முன்னாடி ஃப்ளாஜலாக இருந்துச்சு, ஃப்ளாஜலால் அவசியம் இல்லை. இப்போ இது வந்து சின்னதாக இதை வச்சு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். சரியா, இதில் இதுதான் சொல்கிறாங்க, இதுதான் வந்து கலட்ன்னு சொல்கிறாங்க நாங்கள், கேவிட்டி. They have a cavity gullet. Okay, gullet that opens to outside of the cell surface. இது என்ன பண்ணும், இப்போ வாய் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, இது வந்து வெளியே ஓப்பன் ஆகும் அவுட் சைட் ஆஃப் த செல் சர்ஃபேஸ். ஸோ இந்த இது வெளியே இருக்கனால என்ன மூவ்னா, இது இப்படியே மூவ் ஆகும்போது இது இப்படியே மூவ் ஆகிட்டு போகுதுன்னு வைங்க,
நீந்திட்டு போகும்போது ஆர்கானிசம்லாம் இதுக்குள்ளே இப்படி போதில் தண்ணியில் இருக்க ஆர்கானிசம் இதுக்குள்ளே போயிடும் அப்படியே. ஸோ த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் ரோஸ் ஆஃப் சிலியா காசஸ் த வாட்டர் லேடன் வித் ஃபுட் டு பி ஸ்டீர்ட் இன் டு த கலட். அப்படின்னா என்னென்னா வாட்டர் லேடன் வித், இப்போ இதில் ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னு வைக்கலாம், சரியா, இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னு வைக்கலாம். ஸோ இது இப்படியே போகும்போது அது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி, ஓகே, அப்படியே இது வந்து ஆர்கானிசத்தை உள்ளே அப்படியே போட்டுக்கிட்டு அது அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஃபுட் பார்ட்டிக்கல் இந்த கட்டருக்குள்ளே போயிடுது, சாரி குலெட்குள்ளே போயிடுது. குலெட்குள்ளே போய் இங்கே அக்யூமுலேட் ஆகிக்குது. பார்த்தீங்களா, அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே வாயில். ஸோ கிட்டத்தட்ட இது வாய் மாதிரி, ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸோட மவுத் மாதிரி இருக்கிறது தான் இந்த குல்லே. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மீசை சொல்லியிருந்தேன், பேராமீசியம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சிலியேட்டட் புரோட்டோசோவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளஜலேட்டட். ஃப்ளஜலேட்டட்னா நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம், ட்ரிப்பனோசோமா காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ ட்ரிப்பனோசோமா தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பேராசைட்டிக். ஃப்ரீ லிவிங்காக இருக்கலாம், இல்லைன்னா பேராசைட்டாக இருக்கலாம். பேராசைட்டாக இருந்தால் தான் ஒரு இது இருக்கும். தே ஆக்சுவலி ஃப்ளஜலேட்டட்னு சொல்லிட்டேன். ஸோ தே வில் ஹேவ் ஃப்ளஜலா, பெரிய விஷயம் இல்லை, தே வில் ஹேவ், டெஃபினெட்லி தே வில் ஹேவ் ஃப்ளஜலா. ஆனால் இந்த பேராசைட்டு ஒரு டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகே, இந்த பேராசைட்டிக் ஃபார்ம்ஸ் காஸ் சச் அஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். சரியா, ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் அவன் வந்து எப்பயுமே தூங்கிட்டு இருப்பான். நினைக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, புக்கை திறந்தாலே தூக்கம் வருது. ஸோ அந்த மாதிரி இது ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகே, காஸ்ட் பை ட்ரிப்பனோசோமா குரூசின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிப்பனோசோமான்னு சொன்ன போது ட்ரிப்பனோசோமா காசஸ் தூங்குற வியாதி. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஃப்ளஜலேட்டட் புரோட்டோசோவான். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸ்போரோசோவான். ஸ்போரோசோவான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்போரோசோவானில் வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் பார்ட் லைஃப் சைக்கிளில் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட் எதுனா ஸ்போர் லைக் ஸ்டேஜ் தான் அந்த லைஃப் சைக்கிளில் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட். ஸோ இந்த ஸ்போர் தான் இப்போ நம்மளுக்கு மலேரியா வருதுன்னா அந்த கொசு என்னத்தை கொண்டு வருது, ஸ்போரை தான் கொண்டு வருது. ஓகே, ஸோ த பிளாஸ்மோடியம் மலேரியல் பார்சைட் விச் காசஸ் மலேரியா. ஓகே, இது வந்து ஹியூமன் பாப்புலேஷனை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு. அதுவும் இங்கே இல்லை, மெயினாக ஆஃப்ரிக்காவில் பயங்கர கொசு தொல்லை. ஸோ அது வந்து பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. அன்லெஸ் வி ஃபைண்ட் அவுட் வேரியஸ் மெத்தட் டு கில் த மொஸ்கிட்டோவை கொள்றதுக்கு இப்போது பல வகை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, புகை அடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்தனால தான் நம்ம இனத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுது. ஸோ ஸ்போரோசோவான் அப்படிங்கிறது என்ன, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ், அதுதான் ஸ்போரோசோவான். அதுக்கு எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் திஸ் பிளாஸ்மோடியம் அண்ட் த பிளாஸ்மோடியம் ஆஃப் த ஸ்லைம் மோல்டு. ஸ்லைம் மோல்டில் இருக்க பிளாஸ்மோடியத்துக்கு என்ன பேர், ஆக்டிவாக இருக்க அந்த செவரல் ஃபீட் மூவ் ஆகுது இல்லையா, அந்த கிளையை தான் நம்ம பிளாஸ்மோடியம்னு சொல்கிறோம் ஸ்லைம் மோல்டில். இது வந்து ஆர்கானிசம். பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஸ்போரோசோவான் இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம், அந்த மாதிரி 2-3 டைப்பு பேரசைட் இருக்குது. மலேரியல் பேரசைட், இது ஒரு டைப் மலேரியா காஸ் பண்ணும். ஃபால்சிபெரம் ஒரு டைப் மலேரியா காஸ் பண்ணும். ஓகே, பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ். ஸோ இதுதான் மலேரியா காஸ் பண்ணுற ஆர்கானிசம். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து புரோட்டிஸ்டா முடியுது. ஓகே, ஸோ புரோட்டோசோவான்ஸில் அமீபாய்டு, சிலியேட்டட், ஃப்ளஜலேட்டட், அண்ட் தென் வி ஹேவ் ஸ்போரோசோவான். ஸோ அமீபாய்டுக்கு எக்ஸாம்பிள் என்டமீபா, சிலியேட்டடுக்கு எக்ஸாம்பிள் பேராமீசியம், ஃப்ளஜலேட்டடுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிஃபனோசோமா, ஸ்போரோசோவானுக்கு பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ். ஸோ இந்த அமீபாய்டுங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், மாய்ஸ் சாயில் இருக்கும். அது தே மூவ் அண்ட் கேப்சர் த ப்ரே பை புட்டிங் அவுட் த சூடோபோடியா, அதாவது அமீபா மாதிரி மூவ் ஆகிட்டு. ஓகே, மரைன் செல்ஸில் மரைனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, மரைனில் வந்து சிலிக்கா செல்ஸ் இருக்கும். ஓகே, சிலியேட்டட் புரோட்டோசோவான் எப்படி இருக்குன்னா, தே ஆர் அக்வாட்டிக் ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சிலியா இருக்கும். தே ஹேவ் அ கேவிட்டி குலே தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த செல்ஸ். ஸோ வெளியே ஓப்பனாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு வாய் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே வாயை திறந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி. ஸோ இது மூவ் பண்ணும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போயிடும். த கோஆர்டினேட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ரோஸ் ஆஃப் த சிலியா காசஸ் த வாட்டர் லேடன் வித் ஃபுட் டு பி ஸ்டியர்ட் இன் டு த குல்லே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் மீசை காமிச்சிருந்தேன் முன்னாடி, பேராமீசியம். Then flagellated protozoan, free living or parasitic, they have flagella. The parasitic forms cause diseases such as sleeping sickness. நான் வச்சுக்கோங்க, ஃப்ளஜலேட்டில் தான் உங்கள் நோய் வருது. ஓகே, ஸோ ட்ரிஃபனோசோமா தான் எக்ஸாம்பிள். ஸ்போரோசோவான்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக். ஸ்போரோசோவானே மலேரியா நான் வச்சுக்கோங்க, கொசு நான் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இருக்கனால தான் ஸ்போரோசோவான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் சைக்கிளில் ஸ்போர் தான் மெயினாக இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ். ஸோ பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ், மலேரியல் பேரசைட் விச் காசஸ் மலேரியா. Okay, thank you.